வணக்கம். உங்களது சமூக ஆர்வலர் டாக்டர் சி. வெங்கடேசன் பேசுறேன். சார், இப்ப நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு டாக்டர போய் ஒரு நபர் வந்து கத்தியால குத்தியிருக்கிறார். இன்னைக்கு டாக்டர்ன்றவங்க வந்து நம்பளுடைய மறுபிறவிய வந்து கிளியர் ஆக்கி வீட்டுக்கு அனுப்புறவங்க. அவங்க தெய்வத்துக்கு சமம். அதே மாரி வந்துட்டு நம்ம பொறுமையா இத வந்து கையாளணும். அதனால வந்துட்டு நம்பளுடைய தேவைக்காக டாக்டர்ஸ வந்து இந்த மாரி கொடூரமா, இந்த மாரி வந்து அராஜகமா பண்றது வந்து தவறுதான். ஆனா, இன்னொன்னு நான் வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இல்லாதப்பட்டவங்க தான் வராங்க. அவங்களுடைய தவிப்பு இருக்குது தெரியுங்களா? அவங்களுக்கு தாங்க தெரியும். அவனுடைய தாயினுடைய தவிப்பு. மொனையில வந்தா, "ஏய் வெளிய போ. இந்த டைம்ல வரக்கூடாது." அப்படியே கொஞ்சம் அங்கருந்து அப்படியே மேல போனாக்கா, டாக்டர் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபைல பாத்துக்கிட்டு இருக்க மாரி, வேற சீரியஸா இருக்க மாரியே காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பையனுடைய ஒரு கோபம் எதனால வருதுனாக்கா, நம்ம தாயை பத்தி ஒரு டாக்டர்ட்ட கேட்கும்போது, அவரு வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா என்னமோ இவர்கிட்ட கடன் வாங்கிட்டா மாரி, இவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிட்டா மாரியும், இந்த பையன வந்துட்டு அ ஒரு ஃபைல தூக்கி வந்து அம்மா மூஞ்சில வீசி எந்த பையன் சார் சும்மா இருப்பான்? அ இவனுடைய ஹேபிட் வந்துட்டு இவன் செஞ்சிருக்க கூடாதுண்ணா. இருந்தாலும், இது வந்துட்டு அவன் கொலை செய்யறதுக்கு துணியிறான். ஏன் துணியிறான்? அவனுடைய வறுமை, அவனுடைய தாயினுடைய பாசம். புரியுதுங்களா? நெறைய நடக்குது சார் இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல. என்ன சார் நடக்கல? என்ன சார் டாக்டரு? அ அவங்கவங்க சொந்தமா கிளினிக்க வச்சுக்கிட்டு, சும்மா இங்க டியூட்டின்னு பார்த்துட்டு, தனித்தனி கிளினிக் வச்சு சம்பாதிக்கிறவன் யார் சார்? அந்த கிளினிக்ல வந்துட்டு, உனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அ இத பண்ணணும், அந்த ஆப்பரேஷன் பண்ணு, இந்த ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவனே ஐடியா குடுத்து, ஸ்டான்லில அட்மிட் ஆகிவிட்டு, எனக்கு வந்துட்டு நீ வந்து பாரு, நான் கிளியர் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு, ஸ்டான்லிய வச்சு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கிளியர் பண்றாங்க சார். இது வந்து ஏன் இது வந்து தப்பு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் தான். சும்மா சார், சும்மா டாக்டர் வந்துட்டு படிச்சுட்டு டாக்டர் தான்னும்போது, ஒரு ஒரு பேஷண்ட்ட வந்து உங்கள குனிஞ்சு தான் சார் கேட்கறாங்க. யாருமே அதிகாரமாலாம் உங்கள வந்து என்னாச்சு, ஏதாச்சுன்னு கேட்கறதில்ல சார். கையெத்து கும்பிட்டு தான் சார் கேட்பாங்க. சார் எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குது? எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குது? என் குழந்தைக்கு எப்படி இருக்குது? அப்படின்னு சொல்லி சொல்றேன். உங்களுடைய வந்து உங்களுடைய அரவணைப்பு இருக்குமா? சும்மா ஏங்க ஸ்கேன் எடுக்கணும். அது சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். அப்படின்னு தூக்கி போட்டு போறீங்க சார். ஏன் சார் இன்னைக்கு எத்தனை பேஷண்ட் தெரியுமா சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஏன்டா வந்தேன்னு சொல்லிட்டு அலறின்னு வெளியே போறாங்க தெரியுமா? ஏன் சார் சமீபத்துல ஒரு சின்ன பையன் சார் ஆர்கே நகர் பகுதியில ஆக்சிடென்ட் ஆகி வந்து விழுந்துட்டான். அவனை வந்து 24 மணி நேரமா தொட்டு கூட பார்க்கல. அட்மிட் போட்டுட்டாங்க. அந்த பையன் அழுகுறான், கதறான். அப்புறம் எக்ஸ்ரேல வந்து ஒருத்தர் வந்து பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அதோட வந்து நம்ம கால் என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுதி கொடுத்துட்டு வெளியே கூப்பிட்டு போறாங்க சார். எழுதி கொடுத்து வெளியே கூப்பிட்டு போய் குடிசை பகுதியில் இருக்கிற பையன் அவன் இன்னைக்கு ஆந்திராவில் போயிட்டு கட்டு போட்டுன்னு உடனடியாக கட்டு போட்டு வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பேஷண்ட்டுகளை வந்து அணுகுமுறை வந்து கரெக்டா இருக்கணும் சார். அதனால வந்து எல்லா டாக்டர்ஸையும் நான் சொல்லல, எல்லாமே தெய்வங்கள் மாதிரி தொடுறாங்க. அவங்கள கையை வச்சு இந்த ரத்தத்தையும் இந்த கிளீனிங் பண்றதுலயும் ட்ரெஸ்ஸிங் பண்றதுலயும் வந்து அவங்க உணர்வை வந்து அவங்களோட தொழில் மரியாதையை வச்சு காப்பாத்துறாங்க. நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் ட்ரைனிங் டாக்டர் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அரவணைக்கிறாங்க, முதுகுல தட்டுறாங்க. ஐயா என்னையா எப்படி பண்ணுது, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரவணைக்கிறாங்க. சில டாக்டர்ஸ் வந்து ரொம்ப மோசம் சார். அவரு வந்துட்டு ஒரு 10 டாக்டர்ஸ் வந்து பின்னாடி ரவுண்ட்ஸ் வர்ற மாதிரி அந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து தெய்வா கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குது பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வந்து குணம் அடிக்கிற ஒரு நிர்வாகத்துல ஒரு கொலையை பண்ற அளவுக்கு ஒருத்தர் துணியிறான். ஏன் துணியிறான் சார்? கண்டிப்பா சொல்றேன். அவனுடைய துணிவு வந்துட்டு எங்களை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு நடந்தது. அந்த டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து குடிச்சிட்டான். சரி உங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்க இறந்துட்டீங்க. உங்க வீட்டுக்கு யார் சார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க சார். நீங்க அணுகுமுறை பார்த்து அணுகுமுறை சார். இந்த சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் வந்து நிக்கிறாங்க சார் லைன்ல. என்ன சார் டைமிங் உங்களுக்கு? 6 மணிக்கெல்லாம் மாற்ற போனா சார். 9 மணிக்கு தான் வருவாங்க, 8:30 மணிக்கு தான் வருவாங்க. ஜனத்தை நாயா பேயா நிக்க வைக்கிறீங்க சார் அந்த மாத்திரைக்கு. ஏன் சார் அப்படியே மயங்கி உயிராங்க சார். எவ்வளவு பேர் நாங்க பாத்துருக்கோம் சார். அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு வெளியில வந்துட்டு டிஃபன் வாங்கி கொடுத்து ஆட்டோ ஏற்றி எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த மாத்திரைக்காக வந்து நிக்கிற ஜன அவங்களுக்காக சீக்கிரமா வந்து கடகடன்னு பண்ணலாம். அதெல்லாம் இல்லை. செக்யூரிட்டி வந்து நாங்க ஒரு 2 வீலர் உள்ள வரா 1/2 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க. 1/2 கிலோமீட்டர் சுத்த விட அவசரத்துக்கு வரான். 1/2 கிலோமீட்டர் சுத்த விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு பெட்ரோல் காலியாது. அங்கிருந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கிருந்து மூலகோத்திரம் வரணும். இப்படி பாத்தீங்கன்னா பாரிஸ் போனோம், ராயபுரம் போனோம். அவனுடைய தவிப்பை பாத்தீங்களா? டைமுக்கு வந்து அவனால போக முடியாது. அவசரத்துக்கு எத்தனை சேர்த்துறான். அதனால வந்து ஒரு மரியாதையா எங்கேயோ அவசரத்துக்கு வந்து எங்கேயோ வண்டி வரனாங்க கேட்டு நிதானிச்சு இது பண்ண கட்டி லட்டிய தூக்கி ஆகுது. எல்லாம் அங்க போன்னு சொல்லிட்டு
அதனால வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சார். கவர்மெண்ட்ல எல்லா சலுகையும் நல்லா தான் பண்றாங்க. நீங்க சில டாக்டருங்க செய்யற தவறுனால இந்த மாதிரி அசந்தாமலாம் நடக்குது. ஆகையால வந்துட்டு நீங்க வந்துட்டு டாக்டரா இருக்குது, நீங்க வந்து கொஞ்சம் டாக்டரா பாருங்க. வில்லன் மாதிரி தோற்றத்தை காட்டாதீங்க. ஆகையால அந்த பையன் செய்து அதை சட்டத்து முன்பு எடுத்துட்டு போயிட்டாங்க. சட்டத்துக்கு முன்பு சட்ட பிரகாரம் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ கொடுப்பாங்க. அந்த பப்ளிக் எல்லாம் ஒருத்தன் பண்ணி மாதிரி அவனை எட்டி எட்டி ஒதுக்கிறான் சார். அவன் தலையிலையோ காலிலையோ கொலையிலையோ அடிபட்டு அவன் செத்தா அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும்? இது பண்ணலாமா? போலீஸ் எங்க சார்? பப்ளிக் சார் பிடிக்கிறாங்க. போலீஸ் என்ன சார் பண்றாங்க? கீழே உட்காந்துருக்காங்க. மற்றபடி இது ஒரு வார்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நீ யார் இங்கே உட்காந்துருக்க, நீ யார் இங்கே உட்காந்துருக்கன்னு கேட்டு வார்டுலேருந்து அனுப்பி விடுங்க சார். வெளியில் பாவம் பரதேசி மாதிரி தூங்குறாங்க, கால் அடிப்பட்டு கை அடிப்பட்டு வயசானவங்களை அவங்கள ஏபி லட்டியால் அடிச்சு வெளியே தள்ளுறீங்க. எல்லாம் ரொம்ப குறைகள் இருக்குது சார். சும்மா வந்துட்டு டாக்டர்ஸ் தான்ன்றது வந்து ஒரு தெய்வம் மாதிரி வணங்கக்கூடிய தெய்வம் மாதிரி நீங்கள் நடத்துங்க. இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர்.